ஊழியத்தெல்லாம் பார்த்தோம். புத்திமதிகள் ஊழியம் என்னென்னா, நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனம் சொல்லுகுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது கர்த்தர் யாராக இருக்கிறாரு சொல்லுங்கள். கர்த்தர் யாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், மரியாளுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போது ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு சொல்கிறார், 99 வயசில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்கள், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐ ஆம் ஏ காட் ஆஃப் ஆல் மைட்டி அப்படின்றார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போது தேவன் யார் சொல்லுங்கள். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யார் அப்படின்னா, அவர் சர்வ வல்லமை உடையவர். சொல்லுங்கள், சர்வ வல்லமை உடையவர். அதுக்கு இன்னொரு அர்த்தம் அவர் இப்படி எதிர்ப்பதமாக சொல்லுது, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்கள், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில பாருங்க, மனுஷனால் நிறைய காரியம் முடியாது, விஞ்ஞானிகளால் நிறைய காரியம் முடியாது. சொல்லுங்கள், விஞ்ஞானிகளை செல்வந்தர்களால் நிறைய காரியம் முடியாது. அப்படி தானே? எப்படி? நிறைய செல்வம் இருக்குது, செத்து போன உயிரோடு எழுப்பிட முடியுமா? பெரிய படிப்பாளி, எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், ஆனாலும் செத்து போன உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறாரு, உலகத்திலே என்னது சூப்பர் பவர், அவங்க செத்து போனவங்களை உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவர்களெல்லாம் சர்வ வல்லமை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண இப்படிப்பட்ட வல்லமை கிடையவே கிடையாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, 100 வயது அவனுக்கு பிள்ளையை தருகிறாரு. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது இந்த கல்லுகளுக்கு கூட பிள்ளை உண்டாக்க முடியும். செத்து போனவ சாரால் கர்ப்பத்தை என்ன பண்ண முடியும்? உயிரோடு கூட எழுப்ப முடியும். வயதானவனுக்கு குழந்தைய கொடுக்க என்னால் முடியும், மரிச்சவனை எழுப்பவும் முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போ சர்வ வல்லமைன்னா என்ன அப்படின்னா, மரித்தவரை கூட அவரால் எழுப்ப முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். மாண்டவர் உயிரடைந்து உண்டா? ஆனால் சர்வ வல்லமை பிறக்கும்போது மாண்டவரும் உயிரடைய முடியும். எசேக்கியேலில் வாசிக்கிறோம், அந்த சர்வ வல்லமை வருது பாருங்க, அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றா கூடுது, அந்த சதைகளெல்லாம் ஒன்றா கூடுது. செத்து போன மனுஷன்லாம் என்ன பண்ணுறான்? உயிரோடு கூட எழும்புறான். 1 வருஷமாக என்ன பண்ண இந்த எலியாவின் கல்லறையில் போய் படுக்கிறான். அந்த அவன் மேலே இருக்கிற அந்த வல்லமை, அந்த தேவனுடைய அந்த ஆல்மைட்டி பவர் என்ன பண்ணுது? அவன் கல்லறையில் படுத்தவனுக்கு சுகம் உண்டாகுது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பவுலுடைய கச்சைகளை போடும்போது சுகம் உண்டாகுது. பேதுனுடைய நிழலில் வரும்போது என்ன பண்ணுது? சுகம் உண்டாகுது. 38 வருஷமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க முடியுது. பிறவி குருடனை என்ன பண்ணுறாரு? கண்களை என்ன பண்ணுறாரு? திறக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? கவனிங்க, இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, தம்பி கரெக்டாக இருக்குதா? இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்கள், தேவன் யாருங்க? சர்வ வல்லமை உள்ளவர். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இப்போது இந்த உலகத்தில் 2 விதமான மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஒருவர்கள் தேவனை அறிந்தவர்கள், மற்றவர்கள் தேவனை அறியாதவர்கள். சொல்லுங்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள். ஏன் சொன்ன? உங்களை போல் நான் தேவனை அறியாதவர்னு சொன்னேன்னா நான் பொய்யனாக இருப்பேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யார்? தேவனை அறிந்தவர்கள். சொல்லுங்கள், தேவனை அறிந்த. கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவனை அறிந்தவர்கள். அப்போ தேவனை அறிந்தவர் என்று சொல்லும்போது தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் இருக்கிறாரு. அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நான் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நான் சர்வ வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். சொல்லுங்கள், அவரால் எல்லாம் முடியும். பாருங்க, வழக்கமாக ஒரு ஆணின் வித்தும் ஒரு பெண்ணின் வித்தும் சேரும் போது தான் குழந்தை உண்டாகும். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு ஆணின் வித்து இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தாவி நிழலிட்டதினாலே என்ன பண்ணுறாரு? குழந்தையா இந்த பூமியில் வராரு. ஒரு ஆணின் துணை இல்லாமல் என்ன பண்ணுறாரு? பூமியில் குழந்தை என்ன பண்ணுறாரு? பிறக்க வைக்க முடிகிறார். இது என்ன அற்புதம்? தேவனுடைய சர்வ வல்லமை. சொல்லுங்கள், தேவனுடைய சர்வ வல்லமை இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த சர்வ வல்லமைக்கு அடுத்த ஒரு எதிர்ப்பதம் அற்புதமான காரியம் கவனிங்க. சர்வ வல்லமைக்கு இன்னொரு அற்புதமான காரியம் என்னன்னா, காட் இஸ் பிளென்டின்றாங்க இங்கிலீஷில். பிளென்டினானது அவர் ஏராளமானவர், அவர் தாராளமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவருக்கு மேலானவர். இன்னொரு அர்த்தம், ஒரு அர்த்தம் வந்து சர்வ வல்லமை, இன்னொரு அர்த்தம் சர்வ வல்லமைன்னா என்ன அப்படின்னா, கடவுள் வந்து எப்படிப்பட்டவராம்? அவர் வந்து கொஞ்சத்தில் அடக்க முடியாதாம். அவர் ஏராளமும் தாராளமும் போதுமானவரும் போதுமானவருக்கு மேலானவர் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இந்த அரசாங்கம்லாம் ஒரு 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 கைக்குள்ளே அடக்கலாம், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட இல்லை. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், தேவனுடைய சர்வ வல்லமையை, அவர் ஏராளத்தையும் தாராளத்தையும் நம்ம எப்படி அளவிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்ன காரியத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, அவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறாரு. அதனால் பாருங்கள், ஒரு 4 நாள் ஆக்சிஜன் வச்சாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் போய் வச்சு பாருங்கள், 40,000 50,000 பிடிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம வருஷம் ஃபுல்லாக இத்தனை கோடி 800 கோடி மக்கள் இருக்கிறான்றாங்க. இந்த 800 கோடி மக்களுக்கும் அவர் ஆக்சிஜனை ஃப்ரீயாக தரார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் எடுத்து பாருங்க, ஆக்சிஜனை எவ்வளோ வேணா நீ இழுத்துக்கோ, எவ்வளோ வேணா விட்டுக்கோ, உனக்கு சார்ஜே இல்லாத இலவசமாக தரேன். இது சர்வ வல்லமையாய் சர்வ வல்லமை இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறேன்? கொஞ்சம் ஃப்ளைட்டு போட்டோன்னா கரண்ட்டு பில்லு அரசாங்கம் கொடுத்து என்னெல்லாம் இவ்வளோலாம் 200 யூனிட் ஃப்ரீயாக தரம்பா, 100 யூனிட் ஃப்ரீயாக தரம்பா, இதுக்கு மேலே எங்களெல்லாம் ஃப்ரீயாகலாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் போட்டு விட்டா ஒரு லைட்டு, அது பான்னு காலையில் உலகமெல்லாம் ஒரே லைட்டில் எல்லாருக்கும் வெளிச்சமாகுது, போதும் போதுன்ற வெளிச்சமாகுது. இந்த வெளிச்சத்தை கண்ணால் பார்க்கவே முடியல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வெளிச்சமாக இருக்குதா? தூண்டு போய் தண்ணியில் எடுத்துன்னு போய் மறந்துட்டோம். தண்ணியை போய் வாங்கணுன்னா பாட்டில் என்ன சொல்கிறான்? 30 ரூபான்றான். அவர் என்ன பண்ணுறாரு? அப்படி மழை அப்படி திறந்து விடுறாரு பாருங்க, ஆறு குளம் ஏரி ஓடுது ரொம்புது, மானாவாரியாக என்ன பண்ணுறாரு? பொழிகிறார். எத்தனை பேர் வேலைங்க? தண்ணி எவ்வளோ விலை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் இப்போ ஏராளமாக தாராளமா? ஏப்பா இந்த ஊரில் என்னப்பா ரேட்டு? ஒரு அரை கிரவுண்டு இடம் வாங்க முடியலங்க. நானும் முட்டுறேன், மோதுறேன், தொலைவுறேன், அரை கிரவுண்டு இடம் வாங்க முடியலங்க என்னால். ஆனால் அவர் சொல்கிறார், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன் நான். யார்? வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன். எந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க. என்னப்பா ஒரு இந்த மூப்பனார் சொல்கிறாங்க, தஞ்சாவூரில் நிறைய லேண்ட் வச்சுன்னுக்கிறாராம். தான் மூப்பனார். அவர் வந்து லேண்ட் லார்ட், ஒரு ஏக்கர் கணக்காக வச்சுக்கிறதுலையே பணக்காரன்னு சொல்கிறோமே, வானம் என்னுடையது பூமி என்னுடையது சொல்கிறோமே, அவர் பணக்காரா இல்லை ஏழையா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஏராளமானவரா தாராளமானவரா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மனுஷருக்கென்று பூமியை கொடுத்தாராம். மனுஷருக்கென்று என்ன பண்ணாராம்? பூமியை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. பூமி எவ்வளோ பெருசு! இன்னும் மனுஷன் காலடிப்படாத எத்தனையோ இடங்கள் உண்டு. எல்லா இடத்துலையும் மனுஷன் என்ன பண்ண முடியல, நம்ம பெருகி போச்சுன்றோம். இன்னும் மனுஷனுடைய காலடி படாத எவ்வளோ இடங்கள் என்ன பண்ணுது? பூமியில் இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ பூமியை பாருங்க, அவ்வளோ பெருசு.
எப்பா ஒரு 10 சவரம் 5 சவரம் இருந்தாலும் ஆட்டம் போகுது. 10 சவரம் 5 சவரம் இருக்கிறோன்னே பணக்காரன்றோமே, அவர் என்ன பண்ணுறாரு, கோல்டு மைண்டை என்ன பண்ணிக்கிறார், அங்கங்கே வச்சுக்கிறார். என்ன வச்சுக்கிறார், வைரத்தையும் வைடூரியத்தையும் பவளத்தையும் தங்கத்தையும் இப்படி ரிசோர்ஸ் வச்சுக்கிறார், கனிமங்களை வச்சிருக்கிறாரு, பாறைகளை வச்சிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் இருந்தால் ஒரு ஆம்மேட் சொல்லுங்கள். அப்போ அவர் அளவாக வச்சாரா? இது வரைக்கும் உலகம் உண்டாகி எவ்வளோ காலம் ஆகிக்குது, அவ்வளோ காலம் வெட்டி 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 தங்கத்தை எடுக்கிறோம், இன்னும் வெட்டி எடுக்குது, அது தீர்ந்த பாடில்லை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வளர்ந்துனே இருக்குது. வைடூரியமோ தங்கமோ வைரமோ சுரங்கங்களோ என்ன பண்ணுது, ஆமாம் ரிசோர்ஸ் நிறைய இருக்குது. பெட்ரோலுக்கு எவ்வளோ வேணால் வச்சுக்கோ, நாங்கள் பெட்ரோல் தரோம், அவ்வளோ பெட்ரோல் வந்துனே இருக்குது ஒவ்வொரு இடத்துல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ எவ்வளோ வேணால் கேஸ் யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோ கேஸே நான் என்ன பண்ணுறேன், தரேன். அப்போது தேவன் யார், அப்படி எப்படி படைச்சி வச்சுக்கிறார் அப்படின்னா, உலகத்தை ஏராளமும் தாராளம் உடையதாக என்ன பண்ணிக்கிறார், வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், உலகத்தை எப்படி படைச்சிக்கிறாருங்க, ஏராளத்தையும் தாராளத்தையும் படைச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த காரியம், உலகத்தை ஏராளத்தையும் தாராளத்தையும் படைத்தவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கொஞ்சமாக கொடுப்பாருன்னு சில பேர் நம்புகிறான், சில பேர் கொடுக்கவே மாட்டார் நம்புகிறான். சில கொஞ்சமாக கொடுத்தா மட்டா கொடுப்பார், தேவை எவ்வளவோ அவ்வளோ தான் கொடுப்பார். ரொம்ப கொடுத்தா அவனுக்கு கர்வம் வந்துடும் பற்றியா, அதனால் கொஞ்சமாக தான் கொடுப்பார். சில பேர் நான் கடவுள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கவே மாட்டுறாரு. சொல்லுங்கள், ஒரு என்ன பண்ணுறாரு, கொடுக்கவே மாட்டாரு அப்படின்றான். நான் சொல்கிறேங்க, அவர் கொடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு மூச்சு காற்றை நல்லா வாங்கி வாங்கி போச்சுறிய. அவர் மூச்சு காற்றை கொடுக்கலன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. தேவன் யார், அவர் ஏராளமானவர், அவர் தாராளமானவர், அவர் போதுமானவர், அவர் போதுமானவருக்கு மேலானவர். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது கவனிங்க, ஒரு காரணத்துக்கு கவனிங்க, இன்னைக்கு ஒரு அறிவு தேவை. என் வாழ்க்கையில் தேவனுடைய ஏராளத்தையும் தாராளத்தையும் சம்பூர்ணத்தையும் என் வாழ்விலே நான் ருசி பார்க்கணும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறது போல ஏராளத்தையும் தாராளத்தையும் சம்பூர்ணத்தையும் நான் என்ன பண்ணணும், ருசி பார்க்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், என்ன பண்ண, ருசி பார்க்கணும். அது எப்படி என்ன ருசி பார்க்க முடியும் அப்படின்னா, முதல் நம்ம யாரை அறியணுமா, தேவனை அறியணும். சொல்லுங்கள், யாரை அறியணும், தேவனை அறியணும். எப்படி அறியணும், கர்த்தர் இருக்கிறார் அறிஞ்சால் மட்டும் போதாது, கர்த்தர் ஆண்டவர் என்று அறிஞ்சதுனால ரட்சிப்பு வந்துடுச்சு. இப்போ பொருளாதாரத்தில் ஷார்ட்டேஜ் இல்லாமல் நிறைவாக பரிபூர்ணமாக ஏராளமாக தாராளமாக சம்பூர்ணமாக மிகுதியாக நம்ம வாழ்க்கையில் காண பண்ணனா முதல் தேவனுடைய நாமத்தை, தேவன் யார் என்பதை அறிஞ்சிக்கொள்ளணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா தேவன் யார் என்பதை, எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சாதான் உனக்கு என்ன பண்ண அப்படிப்பட்ட விசுவாசம் வரும். விசுவாசம் சும்மா கொடுத்துட மாட்டார், விசுவாசம் சும்மா கொடுக்க முடியாது. நீ தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறியோ அதன்படி தான் விசுவாசம் வரும். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும். அப்ப சத்தியத்தை அறியணும். என்ன அறியணும், தேவன் ஏராளமானவர், தேவன் தாராளமானவர், தேவன் போதுமானவர், தேவன் போதுமானவருக்கு மேலானவர் என்பதை எப்போ நீ அறியறியோ அப்பதான் உன்னால தேவனை விசுவாசிக்க முடியும். என்ன விசுவாசிக்க முடியும், என் வாழ்க்கையில் குறையில்லாத செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசிக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது, நிறைவாக இருக்கிறாங்க. ஒருவருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அது நிறைவில்லாத இருக்கிறாங்க. பிரச்சனை என்ன வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் சில பேருக்கு குறைவு, ஏன் சில பேருக்கு அந்த நிறைவை பார்க்க முடியல, அந்த ஏராளத்தை பார்க்க முடியல, அந்த தாராளத்தை பார்க்க முடியல? தேவனை அவங்க அப்படியா பார்க்கல. வெறும் ஆண்டவர்னு பார்க்குறாங்க, ரட்சகர்னு பார்க்குறாங்க, மீட்பர் பார்க்குறாங்க, தெய்வம்னு பார்க்குறாங்க, சுகமாக்குறவர்னு பார்க்குறாங்க, பக்திக்குரியவராக பார்க்குறாங்க. அது நல்லது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பொருளாதார தேவைக்கு தேவன் ஏராளமும் தாராளமும் போதுமானவரும் போதுமானவருக்கு மேலானவரும் என்று நான் அறிந்து நான் விசுவாசிக்கும் போது தான் பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்வில் நான் ஏராளத்தையும் தாராளத்தையும் சம்பூர்ணத்தையும் நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ளவே முடியும்.
புரியுதுங்களா? ஏன் என்னால் பொருளாதாரத்தில் எழுந்து வர முடியல? ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு தேவன் மேலே என்ன இல்லை, விசுவாசமோ தேவனை அறிகிற அறிவும் என்ன பண்ணுது, லெஸ்ஸாக இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இதை எப்படி களைய முடியும்? எப்படி களைய முடியும்? இந்த பிரச்சனை எப்படி களைய முடியும்? எப்படி ஒன்றுக்கு தேவனை அறிகிற அறிவு வந்த பிறகு தான் விசுவாசம் வரும்னா, இப்போ தேவனை அறிகிறதுக்கு தேவனுடைய ஏராளத்தன்மையும் தாராளத்தன்மையும் நான் என்ன பண்ண உங்களுக்கு சொல்லித்தரணும். என்ன பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும். தேவன் ஏராளமானவர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. விசுவாசிக்க ஆரம்பிக்க உங்களுடைய விசுவாசத்து லெவல் எவ்வளோத்துக்கு அவ்வளோ ஏறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையோட குறைவு நீங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. நிறைவை என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்வதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன்னை சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போல உடுத்துவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கொடுப்பது, உடுத்துவது, ஆசீர்வதிப்பது நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணுகிறாரு, அறிந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து பிடிமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப படிப்போமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுக்கப்படும் சொல்லல, கூட கொடுக்கப்படும் சொல்லிக்கிறார். சொல்லுங்க, கொடுக்கப்படும் சொல்லல, எப்படி சொல்லிக்கிறாருங்க? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாரு? கூட கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்க, கூட கொடுக்க. அதாவது உன் தேவைக்கு தான் கொடுக்க விரும்பல, உன் தேவைக்கும் அதிகமாய் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சொல்லுங்க, தேவைக்கு அதிகமாக என்ன பண்ணுறாரு? தேவைக்கு அதிகமாக கொடுத்து தான் உன்னை கடனை கொடுன்னு சொல்கிறார். தேவைக்கு அதிகமாக கொடுத்து தான் ஏழை எளியவனுக்கு கொடுன்றார். தேவைக்கு அதிகமாய் கொடுத்து தான் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஊழியத்துக்கு கொடுன்றார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு?
ஒரு காரியத்தை முடிச்சிடலாம், கவனிங்க. இந்த தேவன் வந்து ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, அஞ்ஞானிகளை போல நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்று கவலைப்படணும், இல்லை விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்கள பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. சொல்லுங்கள், அற்ப. நீ ஒருவேளை ஐயோ எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, சாப்பாடு இல்லையே, துணி இல்லையே, நான் இதை இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு ஒரி மனதில் இருந்துச்சுன்னா, பேர்டன் இருந்துச்சுன்னா, நீ அற்ப விசுவாசி, நீ கவலைப்படுற விசுவாசி, உனக்கு தேவன் யாருன்னு விளங்கலை. அப்போ அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, புத்தி இருக்குதா உனக்கு, கொஞ்சம் வெளியே வந்து புஷ்பத்தை பார், கொஞ்சம் வெளியே வந்து இந்த பறவையை பார். இந்த பறவைக்கு அனுதினம் போஷிக்கிறாரு. இவ்வளோ பறவை இருக்குது, அவ்வளோ பறவை, நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, எல்லாம் மரத்தில் உட்காந்து கவலைப்பட்டுனுக்குதா? எவ்வளோ பறவை இருந்தாலும் அவ்வளோ பறவைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் தீனியை தரார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ புஷ்பங்கள் இருந்தாலும் அவ்வளோ புஷ்பங்களுக்கு அவ்வளோ அழகழகான கலர் உள்ள என்ன பண்ணுறாரு, டிசைனை கொடுக்குறாரு. நமக்கு ஒரு 12 கலர் தான் தெரியுது. ஆனால் பாருங்கள், இந்த ஃப்ளவர் ஷோலாம் பார்த்துட்டு வந்தால் கண்கூடாக இருக்கும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அத்தனை கலராக அதுகளுக்கு தரார். அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுறாரு, அதுக்கு டிசைன் பண்ணுறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போது தேவன் சொல்கிறாரு, இந்த காட்டு புஷ்பங்களை பாரு, ஒரு நாள் வாடி போகிற இந்த காட்டு புஷ்பத்துக்கும் நூற்கவும் உழைக்கவும் தெரியாத இந்த பறவைகளுக்கும் இந்த காரியங்களுக்கு நான் உடுத்து வைக்கிறேன்னா, இதைகளை போஷிக்கிறேன்னா, உனக்கு இதை செய்ய மாட்டானா, நம்ம ஒரு கொஞ்சம் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, யாராக இருக்கலாம் கவலை வருதோ, எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாருங்கன்னு நினைக்கிறீங்களா? புஷ்பத்தை பாரு, அது எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு. காட்டு புஷ்பத்தை பாரு, அது பறவையை பாரு, பறவைகளுக்கும் புஷ்பத்துக்கும் இதை செய்வாரன்னா எனக்கு செய்வார். அதான் சொல்கிறார், அவைகளுக்கே செய்வார்னா நீ விசேஷமானவன். சொல்லுங்கள், நீங்கள் யாருங்க? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சொல்லுங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதுக்கப்புறம் சொல்கிறார் 32, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான், ஐயோ இது வேணுமே, அது வேணுமே, இது வேணுமே, இது நாத்திகமே, இதெல்லாம் வேணுமே, ஓடு 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 நாடி தேடி திரியிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உனக்கு வேண்டியவை என்று பரமபிதா என்ன பண்ணுறார், அறிஞ்சிருக்கிறார். உனக்கு என்னென்ன வேண்டியது என்பதை உங்கள் அப்பா அம்மா அறியாத இருக்கலாம், ஆனால் தேவன் அறிந்தவராக இருக்கிறாரு. சொல்லுங்கள், தேவன் என்ன பண்ண, உனக்கு ஏற்ற காலத்தில் கல்யாணம் வேணும், உனக்கு ஏற்ற காலத்தில் வீடு வேணும், உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், உனக்கு இது வேணும், அது வேணும், எல்லாம் அறிந்தவராய் தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஏன்னா நீ அவ்வளோ விசேஷம். இவைகளை உனக்கு தர என்ன பண்ணுறார், பரமபிதா என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறார், ப்ளஷராக இருக்கிறார். சொல்லுங்கள், ப்ளஷராக. மனுஷங்களாக கொடுக்கறதுக்கு பிரியம் இல்லாத இருக்கலாம், ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இவைகளை உனக்கு கொடுக்க, அளவில்லாமல் கொடுக்க என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த அறிவு ஒருவனுக்கு இருக்கும்போது என்ன உண்டாகும் அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், கூட கொடுக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கூட கொடுக்க முடியும். இருந்தால் ஒரு சரி, எனக்கு இவ்வளோ தானங்க சம்பளம், எனக்கு இவ்வளோ தானங்க வியாபாரம், எனக்கு இவ்வளோ தானங்க பென்ஷனு. நான் சொல்கிறேங்க, பென்ஷனு, சம்பளம், இதுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மேலானவர். நீங்கள் வந்து ஒரு எல்லையை வைக்கலாம், கர்த்தருக்கு ஒரு எல்லையை என்ன பண்ண முடியாது, வைக்கவே முடியாது. அவர் சொல்கிறாரு, 1000 வழியை திறப்பேன், நான் உனக்கு எல்லாம் கூட தருவேன். சொல்லுங்கள், நான் உனக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், கூட தருவேன். பக்கம் சொல்லுங்கள், நான் எல்லாம் என்ன பண்ணுவேன், உனக்கு கூட தருவேன். நீ என்ன, நீ 10,000 நினச்சா சொல்லுவார், நீ 10,000க்கு மேலே தான் நான் தருவேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள், கூட தருவேன். பக்கம் சொல்லுங்கள். அப்போ தேவன் யார் அப்படின்னா, குறைச்சி தருகிறவர் கிடையாது. ரேஷனில் குறைச்சி தராம்பா, 2 கிலோ அரிசின்னு வச்சுக்க, சரி 2 கிலோ சக்கரைன்னு சொன்னால் அவன் 1800 கிராம் தான் இருக்கும்.
சரி 1 கிலோ 800 கிராம் தான் இருக்கும். எவ்வளோ குறைக்க முடியுமோ அவன் அதில் கமிஷன் அடிக்குப்பான். ஆனால் தேவன் குறைச்சி தருகிறவல்ல, நீ எல்லாவற்றுக்கும் மேலானவர், போதுமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், கூட தான் தருகிறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாருங்க? கூட தான் என்ன பண்ணுறாரு? தருகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கூட தருகிற அந்த அனுபவத்தை நீ எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நான் ஒரு பிராண்டு. சொல்லுங்கள், நான் ஒரு பிராண்டு. பக்கம் சொல்லுங்கள், நான் எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் என் பிராண்டு. நான் அப்படி அடிக்க நிறைய சொல்லிக்கிறேன். நிறைய எங்களுடைய குடும்பத்துக்கு இப்படி தான் வாழணும்னு கடவுள் கிருபையினால் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிராண்டு. சொல்லுங்கள், பக்கம் சொல்லுங்கள், நான் பிராண்ட். பிராண்டுனா மாடல் பீஸ். சொல்லுங்கள், பிராண்டுனா என்னதுங்க? மாடல் பீஸ். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் மற்றவங்களை காட்டிலும் என்னை பிராண்டாக வச்சிருக்கிறாரு. எல்லாம் எனக்கு கூட தருவார். சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு என்ன பண்ணுவார்? கூட தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பிராண்டு என்ன பண்ணோம், அந்த மனுஷன் மாதிரி நடக்காது. சொந்தக்காரனாக இருப்பான். அவன் ஒரு பழமொழி வச்சுருப்பான், வேலைக்கு போனால் தானாங்க பூவாக சாப்பிட முடியும், வேலை செய்யாமல் எப்படி சாப்பிட முடியும். அதுதான் அவனுடைய பழமொழி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலை செய்யணும், ஆனால் முதலாவது தேவனை தேடணும்னுவீங்க. இந்த பிராண்டு என்ன சொல்ல எப்போதும், முதலாவது தேவனே தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடணும். நீ தேடுற பாரு, நாடுற பாரு, ஓடுற பாரு, அது என்ன காட்டுதுன்னா உன்னை அவிசுவாசத்தை காட்டுது. நீ ஓடுற, தேடுற, நாடுற, அது என்னத்தை காட்டுது? அஞ்ஞானிகளை காட்டுது. நீ ஓடுற, தேடுற, நாடுறனா உன்னை பார்த்தனா அது 1000 முழம் ஓடிடும். உன்னை பார்த்தாலே ஓடும். ஏன்னா ஐயோ இவன் தேவனை தேடாத மனுஷன், இவன்கிட்ட போய் இதெல்லாம் போய் மாட்டக்கூடாதுன்னு நீ 7 கிலோமீட்டர் ஓடனா அது 10 கிலோமீட்டர் உன்னை பார்த்து ஓடும், கிட்டே வராது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நீ பிராண்டாக இருக்கிற பாருங்க, தேவனை அறிஞ்சு தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க, தேவனை தேடுற பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை ஒரு காட்சி பொருளாக, மாதிரி பொருளாக வச்சு உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கறத பார்த்து உன்னை பார்த்து மற்றவங்களுக்கு திருந்துற மாதிரி வைப்பார். ஆமேன். உன்னை பார்த்து மற்றவங்களை என்ன பண்ணுவார்? திருந்துற மாதிரி என்ன பண்ணுவார்? வைப்பார். நீ சொன்ன அவனுக்கு, நான் அஞ்ஞானி இல்லை, எனக்கு கவலை இல்லை, நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், என் பிதா நல்லவராக இருக்கிறாரு, என் இயேசு நல்லவராக இருக்கிறாரு, நான் விரும்புகிறது வேண்டுவது எல்லாவற்றையும் காட்டிலும் அவரை தேடும் போது நான் எதிர்பார்க்குறதெல்லாம் கூட தான் தருவார், எனக்கு குறைச்சே தரவே மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், இந்த காரியம், இந்த கூட கொடுக்குற அனுபவத்தை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, உலக மக்களை போல நான் இல்லை. சொல்லுங்கள், உலக மக்களை போல அஞ்ஞானியாக இல்லை, அபிசுவாசமாக இல்லை, கவலையாக இல்லை. மாறா நான் எப்படி இருக்கிறேன்? தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேன். சொல்லுங்கள், தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேன். சொல்லுங்கள், தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேன். எல்லாத்தையும் காட்டிலும் தான் யூனிக். பாருங்கள், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் பாருங்கள், அது எழுந்தோன்னு ஒரு உற்சாகம் வந்துடும். கர்த்தருடைய நாள், தேவனை ஆராதிக்கிற நாள், தேவனை துதிக்கிற நாள், வாரத்தின் முதல் நாள், கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் ஒவ்வொரு நாளும் விசேஷம் பண்ணிப்பேன். ஏன்னா கர்த்தர் என்னை விசேஷமாக வச்சிருக்கிறார், என் தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நான் அவள் எவ்வளோ ஒரு ஹானர் பண்ணோம், எவ்வளோ ஒரு கனம் பண்ணோம். நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆலயத்துக்கு வருது உங்களுடைய கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பையும் அவர் மேலே வச்சுக்கிற மரியாதையும் காட்டுது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சொல்ல, அன்பையும் என்ன காட்டுதுங்க? மரியாதையும் காட்டுது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ நம்ம ஒழுக்கத்தோடு கூட உலக பிரகார காரியங்களில் நம்ம ஒழுக்கத்தையும் பயத்தையும் பணிவையும் நம்ம உலக மனுஷனுக்கு தெரிவிக்கிறோமோ, ஒரு வேலையில் தெரிவிக்கிறோமோ, ஒரு வியாபாரத்தில் தெரிவிக்கிறோமோ, ஒரு படிப்பில் தெரிவிக்கிறோமோ, ஒரு ஃபங்க்ஷனில் தெரிவிக்கிறோமோ, அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதில் நம்ம என்ன பண்ணோம்? தெரிவிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்படி நம்ம தெரிவிக்கிறவளாக இருக்கும்போனா நமக்கு ஒரு காரியம் புரியும். என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் என்னை என்ன பண்ணிக்கிறார்? இவைகளெல்லாம் தர என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற அறிவையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. அந்த அறிவும் விசுவாசம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்த காட்டிலும் தூக்கி போட்டு, இன்னைக்கு கர்த்தருடைய நாள்ப்பா, இன்னைக்கு கர்த்தரை தான்ப்பா தொழுது கொள்வேன், வேற எந்த ப்ரையாரிட்டியும் வைக்க மாட்டான், தூக்கி போட்டு வந்துடுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் மரியாதை போல வேற எதையும் தெரிஞ்சுக்கொள்ள மாட்டான்.
தேவ பாதப்படியில் உட்காருது, நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்வது. ஹல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் முதலாவது